இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி எதனா நாசியில் வேறு வண்டியில் வந்து தூக்கி போட்டாங்களா? இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மைல்டாக குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும். அது வழியாக தான் வந்து டீசல் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? முடியல. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்டி கண்டெய்னர், அதாவது ஹைதராபாத்லேருந்து ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்து எம்டி கண்டெய்னர் இறக்கிட்டு ஒரு ஓரமாக வந்து ஓரம் கட்டி நிற்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு, இது ஆண்டாள் குப்பத்துலேருந்து மஞ்சமாக்கம் போகிறதுக்கு அந்த ரோட்டில் வந்து ஓரம் கட்டி நிற்கிறேன். என்ன லோடு எதுனா போறியான்னு கேட்டால் இல்லை, நம்ம வண்டி சுத்தமாக வந்து மைலேஜே இல்லை, அதனால் இந்த குடிகாரனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு குடிக்க அடிமையானவனை மீட்டு எடுக்கணும். அந்த வேலையில் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அதுதான் இப்போ போக போகிறேன். அவர் வந்து மெக்கானிக் என்ன சொன்னார், இடம் கொஞ்சம் இல்லை, நான் இடத்த வந்து கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன், வண்டி நிப்பாட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட வண்டி இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன், வண்டி நிப்பாட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். சரி, அவங்க சொன்னாங்கன்னா கொண்டு போயிட்டு முதல்ல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பம்பு கையிட போகிறதில்ல. இது பம்புனா 6 நாசலுக்கு தண்ணிலாம் கிடையாது. ஒரே ஒரு பம்பு தான், ப்ரெஷர் வால்வு வச்சு கொடுத்துருவாங்க. ஒரே ப்ரெஷரில் 6 நாசலுக்கும் போயிடும். அதனால் பம்புக்கு வந்து வேலை இல்லை. அவர் டீசல் பம்பு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டாங்க, இதில் பம்பில் நீங்கள் கை வைக்கவே தேவையில்ல, நாசில் மட்டும் கழட்டி எடுத்துடுவாங்க, செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் 6 நாசில் மட்டும் கழட்ட போகுது. நாசில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு டேப்லெட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, மெக்கானிக்கிட்ட போயிட்டு. ஆனால் நாசில் கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வால் டோர் கட்டிட்டு டேப்லெட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த வால்வு ரொம்ப லூஸாக இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாசில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டியிருக்கேன். போன பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிட்டு ரிட்டர்ன் வந்து சுண்ணாம்பு மூட்டை எடுத்துன்னு வந்தேன், 15 டன்னு. அதாவது போனதே வந்து சுத்த இதுதான் பாருங்க. இந்த டேங்க்கு 420 லிட்டர் டேங்க்கு. நான் போயிட்டு வந்ததுக்கு இந்த டேங்க்கு ஃபுல் பண்ண டேங்க்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டே ரிட்டர்ன் வந்து இங்கே வந்தே 3-4 இருக்கணும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய்க்கு டீசல் போட்டு வந்திருக்கேன். மற்ற வண்டிகள்லாம் டேங்க் ஃபுல்லுலே போயிட்டு வர வேண்டியதை உனக்கு 9000 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கேன். அப்புறம் இது பெருங்குடிக்காரன் தானே இது மட்டும் இல்லை, லோடுக்கு லோடு. இந்த லோடு 9000, அதுக்கு முந்தின லோடு 14000, அதுக்கு முந்தின தூத்துக்குடி லோடு வந்து ஒரு 8000. இப்படியே உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நஞ்சம் வாடகை தான். இதுக்கு டீசலாக போட்டு போயிட்டா கையில் என்ன நீங்கள் சொல்லுங்கள். மெயின் வேலை இப்போ வேலை லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஆகுது. இப்போ தான் இடத்த கிளியர் பண்ணிட்டு கூப்பிட்றாரு. மேலே போனாலும் அது வேலை நடக்குமாலாம் தெரியாது. அநேகமாக காலைல தான் ஏன்னா வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஷெட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட ஃப்ரெண்டு ஷெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் தான் மெக்கானிக்கு. போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிரேக்கு கிளச்சு பெடலுக்குலாம் புஷ் அடிச்சுட்டு போயிருப்போம். அப்புறம் ஆயில் ஃபில்டர்லாம் கழட்டி பார்த்துட்டு போயிருப்போம். நல்லா இருக்குதானே, அங்கே தான் வந்திருக்கோம். சரி ரைட் மக்களே, ஷெட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு இதுக்கு மேலே காலைல தான் சொல்லிட்டாங்க. சரி ரைட், காலைல பார்க்கலாம். ஹலோ மக்களே, குட் மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். சென்ட்ரு பலகை, கிளீனர் பலகை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் பேனட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன வேலை பார்க்க போகிறோன்னா, இந்த வால்வு டோரை கட்டிட்டு அதில் வந்து வால்வு இருக்கும், டேப் ஹெட்டுன்னுவாங்க, அதை வந்து ஷேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நாசில், அதுதான் நாசில். 1 2 3 4 இதில் 1 5 6 நாசில் நீட்டிகிட்டு இருக்கா. ப்ளக்கு கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த 6ஐயும் கழட்டி செக் பண்ணணும். கொண்டு போயிட்டு டீசல் பம்பு சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போனோன்னா அவங்க எப்படி ப்ரெஷர் இருக்குது, டீசல் எவ்வளோ தள்ளுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எது வீக்காக இருக்குது, என்ன ப்ராப்ளம்ன்றது அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. சரி ரைட்டு, மெக்கானிக் வந்த உடனே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு.
மைன் ஆஃப். ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓகேண்ணா. 12.5 தான் இருக்கு. டீசல் ரிட்டர்ன் வரும் அது. அப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி எதனா நாசியில் வேறு வண்டியில் வந்து தூக்கி போட்டாங்களா? அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ கைட்டு ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. கைட்டு மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நாளாக இருக்குமா இல்லை ரீசெண்டாவா? ரீசெண்டாவா? ஏதோ வேலைப்பாடு பார்த்துக்கிறாங்க. இதில் 1 2ன்னு எதுவும் மார்க் பண்ண தேவையில்லைண்ணா, இது அதில் ஒன்றா போட்டுக்கலாமா? காட்டினா பார்ப்போம். இவர் தான் நம்மளுக்கு மைலேஜ் தர மாட்டேங்கிறாரு. வரேன். முனையில் எவ்வளோ கார்பன் படிஞ்சிருக்குது. கிரீஸு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அதான் இப்போ தான் ரீசெண்டாக இதை கழட்டி மாட்டியிருக்காங்க. ரெண்டு நாசில் கழட்டி இருக்கு. அதான் இருக்கு பாருங்க.
நாசில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதை கழட்டி மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வண்டிக்கு எடுத்து வேறு வண்டிக்கு எதனா போட முடியுமா கேட்டால் அப்படிலாம் பண்ண முடியாது, செட்டிங்ஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கழட்டி மாற்றிருப்பாங்களா, என்ன தான் பண்ணுறது. சரி மக்களே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாசில் கழட்டி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடணும். அதுக்கப்புறமா வந்து டேப்லெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. ஹீட் ஆயிருக்கா? பாருங்க, கிரீஸோட வாசனையில் பூரா ஹீட் ஆகி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் வரவே இல்லை. BS3லாம் பார்த்தீங்கன்னா பம்பு வச்சு 6 நாசிலுக்கும் பம்புலேருந்து தனித்தனியாக வரும். இந்த BS4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீழே ஒரு பைப் இருக்கா, அதில் தான் வந்து ஒரே இதில் கனெக்ட் ஆகிடும். இந்த இருக்கு பாருங்கள், அதுதான் அந்த பம்பு மோட்டர்லேருந்து வர கனெக்டடு டீசலு. அது வந்து ப்ரெஷராக வந்து இந்த இது ஒரு லென்த்தில் ஃபுல்லாக தள்ளும். அதுலேருந்து 6 நாசிலுக்கும் ஒன்றா எடுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து வராது. ஒரே ஒரு ப்ரெஷர் வால்வு தான், ஒரே ஒரு ப்ரெஷர் மோட்ரு. அதுலேருந்து 6 நாசிலுக்கும் உள்ளே போகும் டீசல். இந்த நாசில் பார்த்தீங்கன்னா இது வழியாக டீசல் உள்ளே போகும். அதாவது இது வழியாக டீசல் உள்ளே போயிட்டு இந்த கார்னரில் என்ன தான் இது பண்ணாலும் நம்மளால் கண்ணுக்கே தெரியாது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மைல்டாக குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும். அது வழியாக தான் வந்து டீசல் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஆனால் அது நம்ம கண்ணுக்கே அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஃபோன்லலாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அது தெரியுதுங்களா? கருப்பாக ஒரு ட்ராப் இருக்குது பாருங்கள், அந்தமாரி இருக்கும். அதில் தான் வந்து ஸ்ப்ரே ஆகும். இதுக்கு ஸ்பார்க் பக்லாம் கிடையாது. இது வந்து கம்பஷன் இன்ஜின், அதாவது ப்ரெஷர்லேயே வந்து ஃபயர் ஆகிடும். டீசல் இன்ஜின் மேக்ஸிமம் அப்படி தான் வேலை செய்யும். இந்த பக்கம் இதற்கு வேறு எதுவும் வழி இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும். எடுத்து வச்சுட்டு போகலாம். பையில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா
ஊரப்பாக்கம் போக போகிறோம். அங்கே தான் ஒரு ஃப்ரெண்டோட தெரிஞ்ச கடை இருக்குது. அங்கே போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வருவோம். எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில, நான் சொல்கிறேன் எல்லாத்தையும். மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கேன். இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுனா பஸ்ஸு போகுதான்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். வந்தாச்சு. க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அதாவது மேலே இருக்க ரெஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று முடிச்சிட்டாரு. இருக்கிற மாதிரி அது இல்ல. இதில் போட்டு ப்ரெஷர் பண்ணி அது அதில் செக் பண்ணுறாங்க. ரெண்டாவது நாசில் இது வேற கனெக்டர் போடுறாரு. லீக் ஆகும். வேலை முடிந்தது. சரி, ரைட், புறப்படலாம். டீட்டெயில் நான் வந்து வண்டிக்கு போய்ட்டு சொல்கிறேன். குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணி ஆகுது. நேற்று பார்த்தீங்கன்னா அது பஸ்ஸில் எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே இங்கே வரும்போது 9:15 மணி ஆயிடுச்சு. சரி, ஸ்ட்ரைட்டாக பைபாஸ்லேயே வரும்னு பார்த்தா அம்பத்தூர் உள்ள பூந்து பாடி வழியாக வரணும். ஃபுல் டிராஃபிக்கு. எங்கெங்கேயோ பூந்து வந்து பஸ்ஸு. சரி, ஒரு வழியாக 9:15 மணிக்கு இங்கே வந்தேன். வந்த நைட்டு எதுவும் வேலைலாம் கிடையாது. அப்படியே படுத்துட்டேன். இதுக்கு மேலே தான் வந்து மாட்டுவாங்க. நேற்று அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்ததில் ஒரு நாசில் மட்டும்தான் ரிட்டர்ன் தள்ளுது.
அதனால் அது மட்டும் உள்ள நீடில் ஃபுல்லாக மாற்றிட்டு சர்வீஸ் பண்ணது. மீதி எல்லாமே வந்து சும்மா க்ளீன் பண்ணி சர்வீஸ் தான். அதாவது ஃபுல் சர்வீஸ் இல்லை, கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு செக் பண்ணாங்க மிஷினில் போட்டு எவ்வளோ ரீடிங் போகுது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை மாட்டிட்டு போய் ஓட்டி பாருங்க. அப்படியும் ஒரு வேலை ஓகே ஆகலைன்னா ECM தான் அதுக்கு மேலே. அடுத்த இதுவே அதானா மெயின். அதில் வந்து ECM வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். அதனால தான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். நாசிலெலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய கம்ப்ளைண்ட்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாசில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனால் அதனாலலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து டீசல் மைலேஜ் வந்து கொடுக்காதெல்லாம் இருக்காது அப்படின்னாங்க. மற்றபடி வேறு எதனா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கா, பிக்கப் ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாதுன்னா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், வண்டி ஓரளவுக்கு நல்லா போகுது, மைலேஜ் மட்டும்தான் இல்லை அப்படின்னோம். இந்த வேலை மட்டும் பார்த்து கொடுத்துருக்காங்க. மாட்டி ஓட்டி பார்த்தாலும் தெரியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ECMலாம் வந்து ஏகப்பட்ட வேலை, கொஞ்சம் லைலாண்டுக்கே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறோன்னா எதுவும் தெரியல. சரி மாட்டி ஓகே ஆகணும். இப்போதைக்கு வந்து இதை மாட்டிட்டு டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு வண்டி. ஸோ முடியல மக்களே, ஒன்று மேலே ஒன்றா வந்துட்டு இருக்கு. BS3 இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. BS4 BS6ன்னு கொண்டு வந்துட்டு எலக்ட்ரானிக்காக மாற்றி விட்டு இது போனால் அது போனால் இதுன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் போல். சரி ரைட். லேபர் அங்கே எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7000 ரூபாய் ஆச்சு. அது வெளியெல்லாம் பண்ணியிருந்தா ஒரு 8 ரூபா 8500 கிட்ட வந்திருக்கும். உனக்குன்றதுக்காக தான் நான் 1000 1300 கிட்ட கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னா. சரி ரைட்டு, நாசில் வேலைனாலே கொஞ்சம் காசு அதிகமாக தான் ஆகும். உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. சரி போட்டு செக் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். பொண்டாட்டி விசாரிக்கிறாரா? தெரியல, பாரு செக் பண்ணுறேன்.
போறீங்க மாத்தனையா? ஆல்டோ ஒரு கப்பு கைட்டி இருக்கு. டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வால்வெல்லாம் எதனா ஷேக் இருந்ததுன்னா ஒரு ஸ்லீவ் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. டாகி போட்டு கேம்பு லூஸ் பண்ணுது, வேக்கம் இல்லை. பண்ணுறது இல்லையா? வேலை முடிந்தது. வண்டி வேலை முடிஞ்சுது. ஒர்க்கு முடிஞ்சது மக்களே. பம்பு நாசில் மட்டும் கட்டி சர்வீஸ் பண்ணி போட்டாச்சு. அதோட டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. வேறு என்ன வேலை, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் நாசில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 7000 ரூபாய் ஆச்சு. மெக்கானிக் லேபர் வந்து 2000 ரூபாய், மொத்தம் 9000 ரூபாய் ஆச்சு. போனது வந்து சேர்த்து ஒரு 10 ரூபா வச்சுங்களா ரவுண்டாக. 2 நாள் வெயிட் பண்ணி 10 ரூபா செலவு பண்ணி வண்டி ரெடி பண்ணியிருக்கு. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பார்க்கணும். சரி மக்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். பாய்.